ரைட், ஓகே. இப்போ பாருங்க, இதுல 2 அச்சரக்கணித பின்னங்கள் இருக்கு. இந்த பின்னங்கள்ல தொகுதி எண்ல கோவைகள் வந்து கோவைகள் வந்தாலும் நம்ம வலிமையா செய்யற மாதிரி தான் செய்யலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கோவைகள் வந்தா நாங்க பெருக்கும் போது பிரக்கெட் பண்ணி பெருக்கிறது நல்லது. சரி, பார்க்கலாம். இங்க பகுதி எண் 6, இங்க பகுதி எண் 8. அப்ப 6க்கும் 8க்கும் நீங்க போமாசி பார்த்தால், நீங்க 6க்கும் 8க்கும் வலிமையா போமாசி பார்க்குற முறையில போமாசி பார்த்தால் 2ஆல டிவைட் பண்ணுவீங்க. 2ஆல வகுத்தால் 3, இது 4. திரும்ப நீங்க 2ஆல டிவைட் பண்ணினால் இது 3, இது 2. திரும்ப நீங்க 2ஆல டிவைட் பண்ணுவீங்க, இது 3, இது 1. திரும்ப 3ஆல டிவைட் பண்ணுவீங்க, 1 1ன்னு வரும். அப்ப இப்ப நீங்க பெருக்கி எழுதும் போது 2 தர 2 4, 4 தர 2 8, 8 3ஆல பெருக்கினா 24. அப்ப உங்களுக்கு இது போமாசி எவ்வளவு வர போகுதுன்னா 24ன்னு வரும். அப்ப போமாசி 24 வார மாதிரி, பகுதி எண் கீழே 24 வார மாதிரி நீங்க செட் பண்ணி எடுக்க போறீங்க. அப்ப பகுதி எண் 24 வார மாதிரி செட் பண்ணி எடுக்கிறதா இருந்தா 6 நாங்க 4ஆல பெருக்கணும், 8 நாங்க 3ஆல பெருக்கணும். அப்ப கீழே நீங்க 4ஆல பெருக்கும் போது, இந்த 6ன்ற பகுதி எண்ணை நீங்க 4ஆல பெருக்கும் போது மேல இருக்கிற தொகுதி எண் எக்ஸாக ஒன்றையும் 4ஆல பெருக்கணும். ஒரு பிராக்கெட் கோவையை பெருக்கும் போது பிராக்கெட் பண்ணி பெருக்குங்க. அப்ப எக்ஸாக ஒன்றையும் 4ஆல பெருக்கணும். சக 8 நாங்க 3ஆல பெருக்கினா 24. அப்ப கீழே தொகுதி எண் 8 3ஆல பெருக்கும் போது மேல இருக்கிற பகுதி எண் எக்ஸாக 2ஐயும் 3ஆல பெருப்போம். அப்ப 3 பிராக்கெட் எக்ஸாக 2ன்னு வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு இதுக்குள்ள ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. என்னன்னா பகுதி எண் சமனா வந்துருச்சு. 6 தர 4 24, 8 தர 3 24. அப்ப இதன் பிறகு நீங்க பொதுவான ஒரு பகுதி எண்ணை போட்டுக்கொள்ளலாம், 24. 24ன்ற பொதுவான பகுதி எண்ணை போட்டுக்கலாம். அதன் பிறகு பாருங்க, பிராக்கெட்டை நீக்கினா 4 எக்ஸால பெருக்கினா 4x சக 4 ஒன்றால பெருக்கினா ரோல் 4 4 சக 3 எக்ஸால பெருக்கினா 3x. அடுத்தது சக 3 சய 2ஆல பெருக்கிறீங்க. அப்ப சகவ சயவால பெருக்கினா சய, 3 2ஆல பெருக்கினா 6. இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இதுல உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிகர்த்த உறுப்புகள் நிகராத உறுப்புகள்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளா சொன்னா எக்ஸ்ல உள்ள உறுப்புகளை தனியா எடுக்கணும், நம்பரை தனியா எடுத்து சுருக்கணும். கூட்டுறதுனா கூட்டுறது, கழிக்கிறதுனா கழிக்கிறது, குறிகளை பார்த்து செய்யணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 4x-ஓட 3x வந்து கூட்டுப்படுது. அப்ப 4x-ஓட 3x நீங்க டைரக்டா கூட்டினால் அது 7x. அதே நேரம் இங்க நேர் 4 மறை 6, அதாவது +4 -6 இருக்குது. அப்ப இது ரெண்டுக்கும் வெவ்வேறு குறிகள். 4க்கு முன்னுக்கு பிளஸ் இருக்குது, 6க்கு முன்னுக்கு மைனஸ் இருக்குது. வெவ்வேறு குறிகள் இருந்தா கழிப்போம், பெரிய எண்ணினுடைய குறியை போடுவோம். பெரிய எண்ணினுடைய குறின்றது மைனஸ். அப்ப 6ல இருந்து 4 கழிச்சா 2ன்னு வரும். கீழ் இந்த 24. இதுல ஒரு விஷயத்தினால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 2ஐயும் 24ஐயும் சுருக்க கூடாது. அப்படி சுருக்கினால் விடை. ஆகவே இறுதி விடை என்னன்னா 7x sin 2 24. அடுத்தது இரண்டாவது வினா. அந்த வினாவில் பாருங்க, இதுலயும் பகுதி எண்கள் சமன் இல்லை. அப்ப நீங்க முதல்ல மாதிரியே 2க்கும் போமாசி பார்த்தால் 2க்கும் 3க்கும் போமாசி எடுத்தால் 6. அப்ப நாங்க இந்த கீழே இருக்கிற 2 3ஆல பெருக்கினால் எங்களுக்கு 6 வரும். அப்ப மேல இருக்கிற எக்ஸாய 3ன்ற கோவையும் நாங்க 2ஆல பெருக்கிறோம். அப்ப கோவையை பெருக்கிறதுனால பிராக்கெட் பண்ணி பெருக்குங்க. சய அடுத்து 3 2ஆல பெருக்கினால் 6 வரும். அப்ப 3 2ஆல பெருக்கினா 6 வருதுன்னா மேல இருக்கிற எக்ஸாக 3ன்ற கோவையும் 2ஆல பெருக்கணும். அப்ப 2 எக்ஸாக 3க்கு பிராக்கெட் பண்ணி கொடுக்கணும். ரைட். இப்போ நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, பகுதி எண்கள் எங்களுக்கு சமனா வந்துருச்சு. ஸோ பகுதி எண்கள் சமனா வந்தனால நாங்க என்ன செய்யலாம், அடைப்பு நீக்கம் செய்யலாம். ஒரே ஒரு பகுதி எண்ணை போட்டு, அப்போ ஒரே ஒரு பகுதி என்ன சொன்னா 2 பேருக்கும் 3 6, 3 தர 2 6ன்னு வரனால பொது பகுதி எண் 6 போட்டுக்கொள்வோம். இப்ப மேல அடைப்பு நீக்கம் செய்தா 2 எக்ஸால பெருக்கினா 2x, 2 மறை 3ஆல பெருக்கினா சய 3ஆல பெருக்கினா சய 6, சய 2 எக்ஸால பெருக்கினா சய 2x. அதே போல சய 2 சக 3ஆல பெருக்கிறீங்க, சயவ சகவால பெருக்கினா சய 2 3ஆல பெருக்கினால் 6. முதல் மாதிரியே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எக்ஸ தனியாவும் நம்பரை தனியாவும் எடுக்க. இங்க பாருங்க 2xல இருந்து கழிக்கிறீங்க 2x. அப்ப 2xல இருந்து 2x கழிக்கும் போது உங்களுக்கு 0 வந்துடும், 0ன்னு வந்துடும். அப்புறம் 0க்கு நீங்க அடையாளம் எதுவும் போட தேவையில்லை. அப்ப அது 0 ஆகிடும். அடுத்தது பாருங்க, இங்க மறை 6 மறை 6 -6 -6 இருக்குது. அப்ப ரெண்டுக்கும் ஒரே குறிகள், கூட்டணும், அதே குறிய போடணும். அப்ப -6ஓட -6 நீங்க கூட்டும் போது -12 -12 வரும். கீழ் 6. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தெரியும், இதை டிவைட் பண்ணி போடலாம், வகுத்து போடலாம். அப்ப எப்படி எழுதலாம்னு சொன்னால் இந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும், 12 6ஆல டிவைட் பண்ணினால் வகுத்தால் 2. ஆகவே கடைசி விட -2. இறுதி விட உங்களுக்கு -2 வரும்.